Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான crochet tulip coasters and lily coasters தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 2-in-1 ப்ராஜெக்ட். இது வந்து கோஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பொக்கேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பொக்கே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டர் அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். ஃப்ளார் பொக்கே மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த நாட்டை எடுத்துட்டோன்னா பாருங்கள், இது ஒரு பியூட்டிஃபுல்லான லில்லி ஃப்ளார் கோஸ்டர். இந்த வீடியோவில் வந்து நான் டுலிப் ஃப்ளார் கோஸ்டரும் லில்லி ஃப்ளார் கோஸ்டரும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த லில்லி ஃப்ளார் கம்பேர் பண்ணும்போது டுலிப் ஃப்ளார் வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பட் ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். டேபிள் வேறாக இருக்கும். டேபிளில் வந்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா, இந்த மாதிரி செட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொன்றுமே. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். க்ராச்செட்டிங்கில் ரொம்ப கலர்ஃபுல்லான வீடியோஸ் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்லையுமே என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா 100% அக்ரலிக் யான். ஓகே, இது வந்து ஆன்லைனில் magicneedle.in வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. வேறு எதுவும் எனி வெப்சைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க. நான் வந்து magicneedle.inல வாங்குவேன். ஆனால் அதில் வந்து டெலிவரி ஆகிற டைம் வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கும். பட் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 to 6 days ஆயிரும் டெலிவர் ஆக. இந்த பண்டில்லாம் வாங்கினது வந்து நான் கோயம்புத்தூரில் கிராஃப்ட் காட்டேஜ் அப்படின்னு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு லோக்கல்லே இப்போது அவைலபிளாக இருக்கனால நான் இப்போ இங்கே இந்த ஷாப்பில் தான் ரெகுலராக வாங்குகிறேன். இந்த யான் அப்புறம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் யான் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இதே பிராண்ட் யான் வந்து நான் magicneedle.inல தான் பல்காக வாங்கிக்கிருவேன். ஏன்னா அது ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா 6 days 7 days ஆகும் வர. ஸோ நம்ம பிளான் பண்ணி நிறைய வாங்கிக்கிட்டால் தான் நமக்கு டக்குன்னு யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த யான் பார்த்திங்கன்னா ஒலிவியா பிராண்ட், கங்காவில் ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக். ஓகே, நெக்ஸ்ட் யானோட வெயிட் பார்த்திங்கன்னா 3. இங்கே வந்து ஹூக் சைஸ் வந்து 4.5 mm சொல்லி எழுதியிருக்கு. 2லேருந்து நம்ம 6 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 100% அக்ரலிக். நீங்கள் எனி டைப் ஆஃப் உல்லன் நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஒன்றுமே மாறாது, ஜஸ்ட் அதோட சைஸ் அந்த டெக்ஸ்சர் தான் மாறும். ஓகேவா, அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். நீங்கள் இது வந்து வாங்குறீங்கன்னா இந்த ஷேட் நம்பர் இதே கலர் உங்களுக்கு வேணும்னா ஷேட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர். ஓகே, இதே பிராண்டில் தான் நான் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன், அதுக்கப்புறம் அந்த பிங்க். ஓகேவா, இந்த ப்ராஜெக்டில் நான் உங்களுக்கு இந்த சென்டர் வந்து ஹாஃப் ஒயிட் இல்லாமல் இந்த ஒயிட் கலரில் பண்ண போகிறேன், பியூர் ஒயிட். இது வந்து நாக்கோ பிராண்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹூக் சைஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் 2 ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். கோஸ்டரோட சென்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 3.5 mm. ஓகே, இந்த ஃப்ளாருக்கு வந்து டுலிப் ஃப்ளாருக்கு வந்து 3 mm. ஓகேவா, ஸோ நான் 2 ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரே ஹூக் சைஸ் 3.5லே பண்ணாலும் ஓகே. ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும், அவ்வளோதான், ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ், அதுக்கப்புறம் யான் நீடில். உங்களுக்கு யான் அந்த ஹூக்ஸ் சைஸஸ் பற்றி எனி டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு.
இப்போ ஃபர்ஸ்ட் செயின் 2 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஓகே, செயின் 1 and 2. 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 12 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். yarn over, ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 loops, first 2 loops, second 2 loops. okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. okay, 12 times double crochet, 12 times double crochet பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த டெய்லை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இதான் ரவுண்ட் 1. நெக்ஸ்ட் செயின் 2 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணல, 1 2. அந்த செகண்ட் செயின்குள்ளே அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ரவுண்ட் 1ஓட எண்ணில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 2 1 2. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிச்சஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸ் ஈச் ஸ்டிச்சில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, yarn over. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச் 12 ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் டபுள் க்ரோஷே, 2 3 4. ஓகே, இது செயின் 2. நெக்ஸ்ட் ஈச் ஸ்டிச்சஸில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 12லையுமே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணால் நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, 21 22, லாஸ்ட்டாக 23 24. ஓகே, 24 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம செயின் 2 போட்ட ஸ்டிச் அது வந்து ஃபேக் ஸ்டிச், அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போவும் நம்ம செயின் 2 ஓட டாப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். செயின் 1 செயின் 2 அதோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த செயின் வந்து நமக்கு கவுண்ட் கிடையாது. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட், இந்த கோஸ்டரோட லாஸ்ட் ரவுண்ட் இந்த ஒயிட்டில் ரவுண்ட் 3 செயின் 2. இந்த செயின் 2 ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. செயின் 2 போடுறோம், ஏன்னா நம்ம டபுள் க்ரோஷே ஹைட்டுக்கு கொண்டு வரதுக்காக இந்த செயின் 2 போடுறோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்டிச்சில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே. அதுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே, 1 2. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன், 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ். இதே நம்ம 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போது இனிமேல் 11 டைம்ஸ் இதே இது நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் நம்ம பண்ணிட்டோம் 12ல். இப்போ செகண்ட் டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. அப்படியே நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே வாங்க. 1 டைம் டபுள் க்ரோஷே, 2 டைம் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே, தேர்ட் டைம் பண்ணுறேன்,
2 times double crochet, next chain. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினில் உங்களுக்கு 2 times டபுள் க்ரோஷேயோட முடியும். ஓகே, 1, நெக்ஸ்ட் 1, 2. ஓகே, 2 times டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக 2 times டபுள் க்ரோஷேயில் முடியும். இது மாதிரி 12 செட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செயின் 2ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு டோட்டலாக 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஹூக்கை வந்து கரெக்டாக செயின் 1, 2 இந்த 2ல் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம வந்து யானை கட் பண்ணிக்கலாம். யானை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எட்ஜஸ் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தைச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லீஃப் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண இந்த ரவுண்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் 3ல் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2 டபுள் குரோஷேயோட முடிச்சிருப்போம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி 2 டபுள் குரோஷேவாக முடிச்சிருப்போம். இங்கே தெரியும் பாருங்கள், லாஸ்ட்டாக 12th டைம் 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே. இந்த 2 டபுள் குரோஷேல இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. green color, chain 4, 1, 2, 3, 4, chain 4, same space le 1 time double crochet, same space le hook insert பண்ணி 1 time double crochet. okay, இதான் நம்மளோட first leaf. இப்படி பண்ணியிருக்கீங்களே, இப்போ வந்து இது வந்து தான் நம்மளோட செயின் 2. இந்த செயின் 2 கவுண்ட் ஆகாது. ஓகே, இந்த ஸ்டிச்சே நீங்கள் மறந்துடுங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் 2வையும் ஸ்கிப் பண்ணணும், இந்த ஒரு செயினையும் ஸ்கிப் பண்ணணும். இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, நமக்கு இந்த வி மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணணும். நான் இங்கே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த செயின் 2 வந்து நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம ஸ்கிப் பண்ணது வந்து ஸோ அதனால் செயின் 2 ஸ்கிப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு செயின் தான் ஸ்கிப் பண்ணணும். இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, சேம் இதில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, அகெயின் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, சேம் இதில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு செயினை ஸ்கிப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, அதே சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நமக்கு இந்த மாதிரி வி ஸ்டிச்சஸாக கிடைக்கும். ஓகே, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதை கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். டோட்டல் இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 பண்ணியிருக்கேன். இந்த வி ஸ்டிச் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு செயின் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம பண்ணியிருக்க ரவுண்ட் வந்து கரெக்டுன்னு மீன். ஓகே, ஒரு செயின் ஸ்கிப், நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3 இந்த தேர்ட் செயினோட டாப்பில் ஓகே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, லீஃப் ரவுண்ட் முடிச்சாச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டுலிப் ஃப்ளார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து லில்லி ஃப்ளார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லில்லி ஃப்ளார் வந்து நான் இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த டுலிப் ஃப்ளார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் யான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம எதில் பண்ண போகிறோன்னா, டுலிப் ஃப்ளார்னாலும் லில்லி ஃப்ளார்னாலுமே ரெண்டுமே நம்ம இந்த வி இருக்குது பார்த்திங்களா, இந்த வி ஷேப்பில் இருக்கிறதுக்குள்ளே தான் பண்ண போகிறோம், ஸ்பேஸ்க்குள்ளே. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த வி ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, செயின் 2 1 2 chain 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பஃப் ஸ்டிச்சுக்கு வந்து 5 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே தான் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே பண்ணுறதுக்கு யான் ஓவர் பண்ணுவோம், சேம் இன்சர்ட் பண்ணுவோம். எந்த ஸ்பேஸில் பண்ண போகிறோமோ அங்கே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து டபுள் க்ரூஷே பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் 1 டைம் அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரூஷே. 5 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஓகே, 1 டைம் பண்ணிவிட்டேன். இப்போ ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஹைட் தூக்க முடியும்னாலும் அந்தளவுக்கு நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க யானை. ஓகேவா, டைட்டாக இந்த பக்கம் பிடிக்காதீங்க. இந்த மாதிரி நமக்கு லூஸ்னஸ் வேணும். செகண்ட் டைம் ஹைட்டாக எடுத்துக்கோங்க. தேர்ட் டைம். ஓகே, தேர்ட் ஃபோர்த்தெல்லாம் பண்ணும்போது ஹைட் கொஞ்சம் கம்மியாகும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த்து டைம் டபுள் க்ரூஷே அன்ஃபினிஷ்ட். ஒரு லூப்புமே எடுக்கக்கூடாது, யான் ஓவரே பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக 5th டைம் இது. ஓகே, 5th டைம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸுமே வெளியே எடுக்கணும். எல்லா லூப்ஸையும் ஈஸியாக வெளியே எடுக்க உங்கள் ஹூக் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது டவுன்வர்ட்ஸ் பொசிஷனில் இருந்தால் தான் ஈஸியாக வரும். ஓகேவா, இப்படி டவுன்வர்ட்ஸ் பொசிஷனில் வச்சுட்டு இப்படியே நீங்கள் இழுங்க, எல்லா ஹூக்குமே வெளியே வந்துடும், எல்லா லூப்பும் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் செயின் 2 செயின் 1 செயின் 2 சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச், சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஃபஸ்ட்டு பஃப் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டுலிப் ஃப்ளார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச்சுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 2 ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் செயின் 2 பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ்லேயே 5 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நல்லா யானை லூஸ் பண்ணிக்கோங்க, யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு டைமே கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. 1 இந்த அளவுக்கு இழுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 1 2 3 4 1 more time 5. ஓகே, இந்த மாதிரி இப்போ யான் ஓவர் பண்ணிக்கோங்க, ஹூக் பொசிஷனை டவுன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜென்டிலாக இப்படி மூவ் பண்ணிகிட்டே இழுத்திங்கன்னா எல்லா லூப்ஸ்லேயும் எடுத்துருங்க. செயின் 2 1 2 சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான் 2 டுலிப் ஃப்ளார். இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம். ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 போடுங்க. 1 2 நான் 1 more டைம் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, சாரி 2 செயின் 2 செயின் போட்டிருக்கோம், செயின்ஸ். yarn over 5 times unfinished double crochet. 1 2 3 4 and 5. Okay, 5 times yarn over
எல்லா லூப்ஸையும் வெளியே எடுத்துக்கோங்க. செயின் 2 1 2 ஸ்லிப் ஸ்டிச், சேம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்மளோட ஃப்ளார் முடிஞ்சிடும். பேக் சைட்லேருந்து நீங்கள் இப்படி லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக அந்த டுலிப் ஃப்ளாரோட டெக்ஸ்சர் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். இது எண்டு வரைக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். செயின் 2 போட்டுட்டு இந்த சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். நானும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட டுலிப் ஃப்ளார் கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா ஃப்ளார்ஸ் அந்த பட்டுமே ஃப்ளார்ஸையுமே நீங்கள் இப்படி எடுத்து விடுங்க பேக் சைட்லேருந்து. ஸோ தட் நமக்கு அந்த டிசைன் வந்து அழகாக ஹைலைட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இந்த லில்லி ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுவுமே 1 2 3 4 ரவுண்ட் 4 வரைக்குமே, சாரி ஜூம் அவுட் ஆனதுக்கு, ரவுண்ட் 4 வந்து ரெண்டுமே சிமிலர் தான். ஓகேவா? ரெண்டுமே இங்கே பாருங்கள் 1 2 3 4 ரவுண்ட்ஸுமே சேம் தான். நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளவரோட பேட்டர்ன் மட்டும்தான் மாறும். ஓகே, இந்த ரவுண்டு 5லேயுமே நம்ம ஒவ்வொரு வி ஸ்டிச்சில் தான் நான் இந்த ஃப்ளார் வந்து பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வி ஸ்டிச் ஸ்பேஸில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டும் நம்ம இந்த இதில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டுலிப் வந்து ஒவ்வொரு வி ஸ்டிச் ஸ்பேஸில், அதே மாதிரி ஒரு வி ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சேம் கலரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பிங்க் கலர், இப்போ எல்லோவில் முடிச்சிருக்கனால பிங்க் எடுக்கிறேன். பிங்க் யான் வந்து இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கோஸ்டர் வந்து நீங்கள் 2 வகையாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், ஈஸி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த லில்லி ஃப்ளார் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேம்மா, ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டுலிப் ஃப்ளாரே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லில்லி ஃப்ளாருக்கு வந்து நம்ம செயின் 2 போட போகிறோம். 1 2 செயின் 2 போட்டுக்கோங்க. இங்கே வந்து நம்ம எப்படி பஃப் ஸ்டிச் பண்ணோம், இந்த இதில் பஃப் ஸ்டிச் பண்ண மாதிரி இங்கே வந்து பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். யான் ஓவர் 3 டைம்ஸ் பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. டபுள் குரோஷே பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் வெளியெடுங்க. நெக்ஸ்ட் அகெயின் 1 டைம் யான் ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. டோட்டலாக 1 2 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம இதே மாதிரி 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். யான் ஓவர், ஓகே, ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. 1 அகெயின் யான் ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. செகண்ட் டைம் அகெயின் தேர்ட் டைம் யான் ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து 4 லூப்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஃபஸ்ட் டைம் ஏன் நமக்கு வந்து 3 லூப்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணனால 3 லூப்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து 4 லூப்ஸ் இருக்கும். நீங்கள் 4 லூப்ஸையுமே அட் அ டைம் வெளியே எடுத்துடணும். இன்னும் 1 மோர் டைம் நம்ம இந்த செகண்ட் இதே ரிப்பீட் பண்ண போகிறோம். யான் ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், சேம் ஸ்பேஸ்லேயே யானை விட்டுட்டு செகண்ட் 2 லூப்ஸ், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், தேர்ட் டைமும் யான் ஓவர் பண்ணிட்டு ஃபஸ்ட் 2 லூப்ஸ் போட்டுட்டு 4 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் 4 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகேவா?
இப்போ நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, யானை நல்லா ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3rd ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் வி ஸ்டிச் தெரியும். 1 2 3 இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அப்படியே இழுத்துருங்க. ஓகே, இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச். பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்படி தான் இருக்கும். பேக் சைடு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. ஓகே, செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் இருக்கும். செயின் 3 இப்படி போட்டிங்கன்னா இப்படி கீழே வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கும். 2 ஸ்டிச்சஸாக இருக்கும். செகண்ட் ஸ்டிச், தேர்ட் ஸ்டிச், ஃபோர்த்து ஸ்டிச் இப்படி இருக்கும். இந்த ஸ்டிச்சஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இதே நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த 2 2 நமக்கு தெரியும் அந்த ஸ்டிச். ஓகே, அகெயின் செயின் 3 1 2 3. நம்ம இந்த மேலே இருக்க க்ரௌன் பண்ண போகிறோம். 3. நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல 2 ஸ்டிச்சஸ் இருக்கோ அது ரெண்டையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். செயின் 3 போட்டு அந்த இடத்துல 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் செயின் 1 2 3. அதுக்கே அப்படி கீழே வந்து இப்படி லெஃப்ட் வந்தீங்கன்னா அடுத்த ஒன்று இருக்கும். அதில் நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி 2 இருக்கும். தேர்ட் டைம் பண்ணியாச்சு. ஃபோர்த்து டைம் செயின் 1. ஓகே, ஃபஸ்ட்டு செயின் 3 இங்கே போட்டிருக்கோம். பில்லர் மாதிரி இருக்குல்ல அது. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இப்போ லாஸ்ட் 5th ஒன் மட்டும் நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. ஒர்க்கை திருப்பிக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு செயின் தெரியும். இந்த இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோஷே அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பழகிரும். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம்ல, அந்த செயின் 3 போட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ், அந்த ஒரு இன்பிட்வீன் ஸ்பேஸில் ஹூக் அப்படியே நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஹைட் வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 மோர் டைம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வி ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிவிட்டு ஓகே, செயின் 2 1 2 3 டைம்ஸ் நம்ம இந்த பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் செயின் 2. இப்போ 2 டைம்ஸ் மட்டும் யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுக்கணும். டபுள் குரோஷே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் 1 டைம் எடுங்க. செகண்ட் டைம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 3 லூப்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு 3 லூப்ஸையும் வெளியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட், நெக்ஸ்ட் யான் ஓவர்,
டபுள் குரோஷே மாதிரியே எடுங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் 1 டைம், அகைன் செகண்ட் டைம் yarn over பண்ணுங்க. 4 லூப்ஸில் ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. அகெயின் ஒன் மோர் டைம் yarn over, ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. ஓகே, 1 2 3 4 இருக்கும். செகண்ட் டைம் yarn over பண்ணி 4 லூப்ஸையுமே வெளியே எடுத்துடணும். ஓகே, இன்னும் ஒன் மோர் டைம் இந்த செகண்ட் இது பண்ணோம்ல அதே ரிப்பீட் பண்ணணும். yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் செகண்ட் டைம் yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ், தேர்ட் டைம் yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, 1 2 3 4 yarn over பண்ணி 4 லூப்ஸையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ பாப்கார்ன் ஸ்டிச்னால 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இப்படி யானை கிராப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின் 3 1 டைம் சிங்கிள் குரோஷே 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 ஃபஸ்ட்டு டைம் இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த 2 வி ஸ்டிச், இந்த இது ஃபஸ்ட்டு டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, செகண்ட் டைம் செயின் 3 1 2 3 செயின் 3, அப்படியே கீழே வந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கும். செகண்ட் டைம் சிங்கிள் crochet, 1 2 3, தேர்ட் டைம் சிங்கிள் crochet இந்த ஸ்பேஸில், ஓகே பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்களா செயின் 3 இந்த ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எட்ஜஸை ஹைட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லில்லி கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட டுலிப் கோஸ்டர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பொக்கேவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம பொக்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பேக் சைடு வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெட் கலர் யான் வந்து கொஞ்சம் நீளமான யானாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகே ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த இது அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். ஹூக் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேக் சைடில் இருந்து இந்த மாதிரி டை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனாலுமே இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாகவும் இருக்கும். அவங்க பொக்கேன்னு தான் நினச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி இதில்னாலும் கொடுக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் பார்க்கலாம்.
அவங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக பண்ண பிறகு நீங்கள் ஹூக்கை எடுத்துக்கலாம். நம்ம ஹூக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு போ வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு நாட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டான ஒரு பூ. ரொம்ப ஒரு க்யூட்டான மினி பொக்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய க்யூட்டான க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக்னஸ்லேருந்து ஃபுல்லாக நல்லா க்ராச்செட் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்க்கலாம். நான் எல்லாருக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்னோடய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட க்யூட்டான பொக்கே ரெடி ஆயிடுச்சு. பொக்கே ப்ளஸ் கோஸ்டர் 2-in-1 ப்ராஜெக்ட். கோஸ்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஜூஸ் கிளாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.